மாதா தொலைக்காட்சியின் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நற்செய்தியிலே இயேசு தீ ஆவி பிடித்த சிறுவனுக்கு நலம் கொடுக்கிறார். இந்த பகுதி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு சூழலை குறித்து காட்டுகிறது. ஒரு கூட்டத்தில் சீடர்கள் விவாதித்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே ஒரு தந்தை ஓடி வந்து நம்பிக்கையோடு அந்த சீடர்கள்ட்ட மகன் பேய் பிடிச்ச இருக்கிறான், அவனை குணப்படுத்துங்கன்னு சொல்கிறாரு. சீடர்களால் முடியல. அப்போ இயேசு அங்கே வராரு. என்ன நடக்குதுன்னு கேட்குறாரு. தந்தை எல்லாவற்றையும் விளக்குகிறார். அப்போது இயேசு அந்த மகனுக்கு எத்தனை காலங்களாக இவனுக்கு இந்த தீ ஆவி பிடித்திருக்கிறது என்று கேட்கிறார். தந்தை அதை சிறு வயதிலேருந்தே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தந்தை சொல்கிறாரு, உம்மால் ஏனுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு இந்த தீ ஆவியை நீக்கும் சொல்கிறாரு. இயேசுக்கு ஒரு ஆச்சரியம், ஏழுமானாலா அப்படிங்கிற கேட்டுட்டு உமக்கு நம்பிக்கை உண்டாகட்டும் சொல்கிறாரு. அப்போ அந்த தந்தை எனது நம்பிக்கையை இன்மையை நீக்க உதவும் சொல்லி ஒரு ஜெபம் சொல்லி அந்த சிறுவனுடைய பேயை நீக்குவதற்கு இறைவனை இயேசுவை வேண்டுகிறார். இந்த சூழலெல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு தமிழில் தெரிந்த ஒரு நல்ல ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அது எந்த பழக்கமாக இருந்தாலும் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் சொல்லுவாங்க. ஏன் சின்ன வயசில் ஏதோ ஒன்று நம்ம கற்றுக்கொண்டு ஆரம்பிச்சிட்டோம் சொன்னால் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருகிற பொழுது அதை பிற்காலத்தில் நம்மளால் முயற்சி செஞ்சோம் நீக்க முடியாத சூழல். இன்றைக்கி இந்த சீர்களால் இந்த சிறுவன்கிட்ட இந்த பேயை ஓட்ட முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம யதார்த்தமாக எடுத்துக்கிறோமே. இந்த தீய ஆவி என்பது அவனுக்குள்ளாக இருந்த தீய பழக்கமாக இருக்கலாம், அந்த சிறுவனுக்குள்ளாக இருந்த ஏதோ ஒரு கெட்ட விஷயமாக இருக்கலாம். அதனால் அந்த சிறுவனால் அதை நிறுத்த முடியல. அதனால் அந்த குடும்பத்துக்கு தொந்தரவு, அந்த சிறுவனுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை. இப்படி இந்த சூழல்களை எல்லாம் சீர்களால் நிவர்த்தி பண்ண முடியலன்னு சொன்னால் காரணம் அந்த சிறுவனுக்கு தேவையான சரியான பராமரிப்பும் அந்த நெறிமுறைகளும் அவர்கள் கொடுக்க தவறியதனுடைய நோக்கமாக இருக்கலாம். அதனால் இயேசு சொன்னார் சீடர்கள்ட்ட, இவ்வகை பேய்களை எல்லாம் இறை வேண்டலினாலும் நோன்பினால் மட்டுமே நீக்க முடியும் அப்படின்னு சொன்னால், ஒரு தீய பழக்கம் சிறு வயதுலேருந்து என்னோட இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நீக்குவதற்கு ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா மட்டும் போதாதுங்க. அதுக்கு முறையான செயல்பாடுகள் வேணும், அதை நீக்குவதற்கான தொடர் நெறிமுறைகள் வேணும். இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ள முடியுங்கிற இயேசு கொடுக்குற நம்பிக்கை தான் இன்றைக்கு சீடர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தது. இன்றைக்கி நம்மளில் பல பேர் இந்த வியாதியோட அல்லது இந்த தீய சக்தியோட சுற்றி திரிறோம்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கையூட்டும் செய்தி தான். இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் இவ்வகை பேய்களை ஓட்ட முடியும். இன்னும் சின்ன வயசுலேருந்து இந்த தீய பழக்கம் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது, நான் எவ்வளவு தான் முயற்சி செஞ்சாலும் எத்தனை முறை பாவ சிங்கத்தனம் செய்தாலும் நான் இதை விட்டவே முடியல, அது என்னை தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சொல்கிறார் இயேசு, உங்களால் சரியான நெறிமுறைகளாலும் நல்ல பயிற்சிகள்னாலும் முயற்சிகள்னாலும் இவ்வகை பேய்களை உங்களிடமிருந்து ஓட்ட முடியும். ஆண்டவர் கொடுக்குற நம்பிக்கையில் நிலைச்சிருங்க. இந்த தந்தை நம்பிக்கையை நீக்க ஆண்டவரிடம் உதவி வேண்டியது போல் இன்றைக்கி நாமளும் கேட்போம். ஆண்டவரை, என்னுடைய நம்பிக்கையும் போயிடுச்சு, நானும் பல சூழல்களில் என் இருக்கிற இந்த தீய பழக்கத்தை இந்த கெட்ட விஷயத்தை விட்டுடணும்னு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன், ஆனால் என்னால் முடியல, எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. இல்லை, நம்பிக்கையின்மை நீக்க ஆண்டவரே எனக்கு உதவும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கை உறுதி பெறும். இந்த நம்பிக்கையின் வழியில் நீங்கள் பல வழிகாட்டுதல்களையும் பயிற்சி முறைகளையும் செய்கிற பொழுது இந்த இயேசுனுடைய இறை வேண்டலினால, இந்த இயேசு தருகிற நம்பிக்கையூட்டக்கூடிய ஆசீர்வாதத்தினால உங்களில் இருக்கிற தீய ஆவியை விரட்டி நீங்களும் இயேசுவுக்குள் ஒருவராக மாற முடியும் என்பதை இறைவன் நமக்கு எண்பித்து கொண்டிருக்கிறார். ஆகவே சீடர்களைப் போல தெளிவு பெற்றவர்களாக, நம்பிக்கையில் அந்த தந்தையைப் போல ஆழம் பெற்றவர்களாக, இந்த சிறுவனைப் போல நலமடைய நாமும் முயற்சி எடுப்போம், பயிற்சி செய்வோம். இறை ஆசீர் உங்களோடு தங்குவதாக. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.